வெல்கம் ஆல்ஃபா. கிரீட்டிங்ஸ் டு யூ. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 20ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னுள்ள பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இதுதான் நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஒரு பொதுவாக ஒரு பெரிய ஆர்மி, ஒரு இல்லாட்டி ஒரு நேவி, ஒரு ஏர்ஃபோர்ஸை கண்டோட பயந்துருவோம். நம்ம கர்த்தர் சொல்கிறார், இதுக்கும் பயப்படாத, நான் கூட இருக்கேன். ஒரு நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசரின் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலை கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களை யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் வேணாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இது நம்முடைய வார்த்தைகள் நம்ம லைஃப்பில் டெய்லி சொல்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்கிறோமா? இதுதான் மெயின். எதை கண்டும் பயப்பட வேணாம், சைஸை பார்த்து பயப்பட வேணாம், எதை கண்டும் பயப்பட வேணாம். கர்த்தர் நம்மளோடு இருந்தால் போதும், எந்த ஒரு இதையும் காரியத்தையும் சாதிக்கலாம். அது பிரியமான தேவஜனமே, கர்த்தரை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அங்கே ஆசரன் வந்து சொல்லி தைரியப்படுத்தி யுத்தத்துக்கு அனுப்புவான். அதே போல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்லுங்கள்.